என் பேர் குரு பிரசாத். நான் ஸ்ரீபெரும்புதூர் தண்டத்துலேருந்து வரேன். எவ்வளவு நாளா சம்பாலா இந்த நான் இந்த எந்திரா கோயில் 15 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் 10th படிக்கிறதுலேருந்து கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். நீங்க வரும்போது ஒரு விஷயங்கள் இருந்திருக்கும், இப்போ ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, என்னவா மாறி இருக்கு? நானே நிறைய மாறி இருக்கேன். ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்தேன், இப்போ ஒரு பொறுப்பாக இருக்கேன். என் கீழே ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. எனக்குன்னு சில பல விஷயங்கள்லாம் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணுன்ற விஷயம்லாம் இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டேன். எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் கேட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு மனசை நம்ம அமைதி தேடி நம்மளுக்கே ஒரு அமைதி தேடி எடுத்துன்னு கொடுத்துரும். ஏதாவது ஒரு பிரச்சனை இதுக்கு நம்ம சொல்யூஷன் கிடைக்காதுன்னு சொல்லி சுத்திட்டு இருப்போம். அந்த சொல்யூஷன் வந்தா இங்க அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் கரெக்டா குடுத்துருவாங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது ஏதாவது எப்படியாவது இதுல ஒரு மேஜிக் நடந்துருமான்னு யோசிச்சேன். ஆனா அதுல எனக்கு மேஜிக் நடந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியும்? என்ன பண்ண போறோம்னு தெரியாம அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னு தெரியாம நெறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் இங்க வந்தா சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இங்க வந்தா மேஜிக் கிடைச்சிருக்கு. எல்லாமே முடிச்சிருக்கும். ஒரு பிரச்சனை என்னென்ன தெரிஞ்சதுன்னா, இங்க வந்தா கண்டிப்பா சொல்யூஷன் எல்லாம் போகாது. நான் வந்து இங்க வந்தது 1 வருஷமா இங்க வந்துட்டுருக்கேன். இங்க வந்ததுலேருந்து லைஃப்ல வந்து நெறைய சேஞ்சஸ்லாம் நெறைய இருக்கு. ஜாப் ரிலேட்டிவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. அதுவும் இல்லாத எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு மாரி அந்த மாரிலாம் இருக்கும். கனவுல ஒரு உருவம் வரா மாரி, அந்த மாரிலாம் இருந்தது. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அப்போ உள்ள போய் பார்த்தா, அதான் மெடிக்கல் மிராக்கிளா இருந்தது. என்னன்னா, எனக்கு கனவுல வந்த உருவத்த தான் வந்து உள்ள ஒரு சிலையாவே வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அது வீட்ல எல்லாரும் சொன்னது வந்து, "உனக்கும் இந்த கோயிலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு." அப்படின்ற மாரி தான் ஃபீல் பண்ணாங்க. எனக்கு இங்க வந்ததுலேருந்தே வந்து நல்ல மன அமைதி, குடும்பத்தில சந்தோஷம். அடுத்தடுத்து என்னென்ன பண்றதுன்றத ஐடியாலாம் எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நெறைய கிடைக்க ஆரம்பிக்குது. ஆ இந்த கோயிலுக்கு வந்தா ஒரு நல்ல வைபா இருக்கு. பர்ட்டிகுலரா எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் உள்ள ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல ரொம்ப சந்தோஷமாவும், ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து எல்லாமே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா நடக்குன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு நெறைய இருக்கு. இங்க நாங்க ஆரம்பத்துலேருந்தே இங்க வந்துட்டுருக்கோம். ஆனா, இத எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஜனங்க வந்து இப்ப எல்லாருமே நாடே ஒரு இதுவாகுது. இந்த கலியுகத்துல உடனே நம்ம இன்னொரு பிறவி எடுக்கக்கூடாது. இருக்க இருக்க ம நாடு ரொம்ப இதுவா இருக்கு. அதுக்கு உடனே இதுக்கு போனோம்னா, இவர்கிட்ட சரணடைஞ்சா எல்லாமே நடக்கும். இந்த யந்திராலயத்துக்கு உங்களோட வாழ்க்கையிலயோ, இல்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. எல்லாமே நடந்தது. என்ன ஒரு விஷயம்னு ஒண்ணு சொல்ல முடியாது. ஒரு மன அமைதி, சந்தோஷம் எல்லாமே இங்க எனக்கு கிடைச்சிருக்கு.